சார், புதிய கல்விக் கொள்கையை வந்து அண்டை மாநிலமான கேரளா கடைசி வரைக்கும் மறுத்தாலும் நேற்று ஏத்துக்குச்சு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவங்க எந்த பின்னணியில் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. பொதுவாக இடதுசாரிகள் புதிய கல்விக் கொள்கையில் எதிர்மறையான விமர்சனங்களை கொண்டிருக்கிறார்கள். கேரள மாநில அரசு அதனை முழுமையாக விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஏற்றுக்கொண்டிருப்பது அதிர்ச்சி. நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, அவங்க சகாதானே அவர்களே ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாடு நீங்க ஏத்துக்கிறதுல என்ன தயக்கம்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் புரட்சிகரமான பல முடிவுகளை கடந்த காலங்களிலும் எடுத்திருக்கிறது. இப்போதும் அதே வழியில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெரியார் அரசியல் பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார். எனவே தமிழ்நாடு பிறருக்கு முன்னோடியாகத்தான் இருந்திருக்கிறது, வழிகாட்டியாக இருந்திருக்கிறது, முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. இதிலும் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாகத்தான். சிறுபான்மை வாக்குகளை வந்து நீக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணி சிஎம் இப்ப குற்றம் சாட்டியிருக்காரு. SIR என்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் அந்த ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடும். நேற்று நான் அந்த வேண்டுகோளை வைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். என்ன வேண்டுகோள் என்றால், உடனடியாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்புமிகு முதல்வர் கூட்ட வேண்டும். அதிமுக திமுக தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஓரணியில் திரண்டு நின்று இந்த SIR என்கிற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். இதனை எதிர்த்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம். வழக்கு நிலுவையிலே இருக்கிற போது அதனை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விரைந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். வரும் தேர்தல்ல நீங்க சொன்னது மாதிரி நடிகரோட கட்சி காணாம போயிருமா? அது மக்கள் முடிவு செய்வாங்க. தேர்தல் முடிவு அதை தெரிவிக்கும். சார், பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில வந்து நாளைக்கு மகாபலிபுரத்துல வந்து கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தை சந்திக்கிறாரு. அதை பத்தி உங்களுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். அதுல கருத்து சொல்வதற்கு இல்ல, மக்களை சந்திக்க பயப்படுறாரு அவரு. அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். சார், சமீப காலமா விடுதலை சிறுத்தைகள் மேல சமூக வலைதளங்கள்ல கடுமையான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். இதை பத்தி நீங்க என்ன சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் மிகவும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத பாஜக உள்ளிட்ட சங்பரிவார்கள் இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள், விமர்சனங்களை பரப்புகிறார்கள், எங்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள். எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். அதற்கு ஒருபோதும் திமுக தலைமையிலான கூட்டணி இடம் கொடுக்காது. 2026 வந்து கூட்டணி கட்சியா கூட்டணி ஆட்சியா சார் நீங்க விரும்புறது? அது தேர்தல் முடிவுக்கு பின்னர். சார், அதானி குழுமத்தில் 33,000 கோடி ரூபாய் LIC வந்து முதலீடு பண்ணக்கூடிய திட்டம் இருக்குன்னு வாஷிங்டன் போது செய்தி. அதானி குழுமத்துல வந்து 33,000 கோடி ரூபாய முதலீடு பண்றதுக்கு LIC முடிவெடுத்திருக்கதா வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கு. ஆனா வந்து என்ன சொல்லிட்டு LIC மறுத்து இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதை பற்றி முழுமையான தகவல் எனக்கு தெரியவில்லை. LIC மறுத்திருக்கிறது என்றால் அதை வரவேற்கிறோம். பாஜக கூட்டணிக்கு நடிகரின் கட்சி இழுக்கப்படுதா? பாஜக இன்னும் கூட்டணியை அமைக்கவில்லை, போராடி கொண்டிருக்கிறது. அதிமுகவே பாஜகவோடு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆகவே அவர்கள் முதலில் ஒரு கூட்டணியை அமைக்கட்டும், அதன் பிறகு கருத்து. சார், அரசியல் விமர்சகர்கள் வந்து தாவேகா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க சார், உங்களுடைய அபிப்பிராயம் சார்? அது என்ன தாக்கம் என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்வோம். இப்போதைக்கு அவர்கள் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு அணியாகவே திரளவில்லை, குதிரைகளாகத்தான் சிதறி கிடக்கிறார்கள் எதிர்கட்சிகள். எனவே திமுக கூட்டணிக்கு தாவேகா உள்ளிட்ட கட்சிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது.